விவசாயிகளுக்கு வணக்கம். இப்போ நம்ம போன வீடியோ போட்டிருந்த இந்த ஆள் நீள சுரை 5 அடி நீளம் வளரும். இந்த சுரைக்கா பார்த்துட்டு எல்லாம் கேட்டிருந்தீங்க, இது எப்படி வளருது, நாங்கள் செடி போட்டாவே முளைச்சே வரமாட்டேங்குது, அப்படியே வந்தாலும் பிஞ்சு வருது, கருகிறது, காய்க்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. இதுக்கு என்னென்ன கொடுக்குறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை விவசாயத்தில் தான் விளைவிக்கிறோம். நம்ம இயற்கை விவசாயத்தில் பார்த்திங்கன்னா இதாங்க சாணக்கரைசல். நம்ம நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து நம்ம விவசாயிகளே தயாரிச்சுக்கலாம். நம்ம நாட்டு மாடு சாணத்திலேருந்து அந்த சாணத்தை தண்ணியில் கலந்து விட்டு அந்த கரைசல் தயார் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை மீண்டும் மீண்டும் நம்மளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸு தயாரிச்சிட்டோம் அப்படின்னோம்னா அதையவே 200 லிட்டர் பேரலில் ஊற்றி 2 கிலோ சர்க்கரை போட்டு தண்ணி ஊற்றி வெயிலில் வச்சு, அது வெயிலில் தான் வைக்கணும். ஒரு வாரம் வச்சிங்கன்னா தயாராகிடும். அதை 1 ஏக்கருக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். அதிலே 10 லிட்டர் மிச்சம் வச்சுட்டு மறுபடியும் 2 கிலோ சர்க்கரை போட்டால் மறுபடியும் தயாராகிடும். இதைத்தான் நம்ம ரொம்ப நாளாக பயன்படுத்திக்கிட்டு வரோம். இது கொடுக்கறதுனால பார்த்திங்கன்னா மண் வளமாயிடும், மண் பொதுன்னு ஆயிடும். காற்றுல உள்ள சத்து, மண்ணில் உள்ள சத்து, சூரிய ஒளியில் உள்ள சத்தையெல்லாம் எடுத்து செடிக்கு கொடுக்கும். செடிக்கு மெயினாக எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அப்படி எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதுனால தான் நம்ம செடி நோய் இல்லாமல் இந்த அளவுக்கு வளருது. இதோடு மட்டும் இல்லாமல் மெயினாக நம்ம இன்னைக்கு மண் பூராமே பாதிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா உப்பு மண், கார மண், அமில மண், அந்த மாதிரி எந்த வகையான மண்ணாக இருந்தாலும் சரி, அது மாதிரியான மண்ணுக்கு இது ஹியூமிக். இந்த ஹியூமிக்கு போடும்போது மண் என்னன்னு பார்த்தீங்கன்னா மண் பொதுன்னு ஆகும். வேர் மெயினாக வளரும். எந்த ஒரு செடியாக இருந்தாலும் வேர் வளர்ந்ததுனா தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். சும்மா அதுக்கு கொஞ்சம் போட்டுவிட்டு அதை காட்டு. அந்த ரோஸ் செடி அங்கே பாருங்கள், அந்த ரோஸ் செடிக்கெல்லாம் நம்ம போட்டு விட முடியும். எப்படி நல்லா துளிர் விட்டு வருதுன்னு பாருங்கள். ஏன்னா ரோஸ் செடிக்கெல்லாம் உடனே ஒரே வாரத்திலே நமக்கு மாற்றம் தெரியும். ஒரு வாரம் 10 to 15 நாள், ஒரு டைம் 2வது டைம் போட்டு ஒரு வாரத்திலே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல துளிர் விட்டு வரும். அதுக்கு நம்ம இந்த ஹியூமிக் மெயினாக வேணும். ஏன்னா ஆர்கானிக் கார்பன், நம்ம பலதானி விதைச்சு மடக்கி ஒட்டி மக்கி அது ஆர்கானிக் கார்பனாக மாறும். இது பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே ஆர்கானிக் கார்பனாகவே இருக்குது. இதை நம்ம பாருங்கள், ஒரு 2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறேன். சும்மா ஒரே 1 கிராம் தான் போட்டிருக்கிறேன். பாருங்கள் எப்படி அப்படியே தண்ணி மாறுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி எவ்வளோ கருப்பாக மாறிடுச்சுன்னு பாருங்கள். இந்த 1 கிராம்லேயே இவ்வளோ தண்ணி கருப்பாக மாறுது. இது மாதிரி மாறினா தான் இது நம்ம ஒரிஜினல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி இருந்ததுன்னா மட்டும்தான் நமக்கு ரிசல்ட் வரும். ஏன்னா நம்ம கொடுக்கறது ஒரிஜினலாக இருக்குன்னு. இப்போ நம்ம இந்த ஒரிஜினல் கீமிக் நம்ம கிட்ட இருக்கு, நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த அளவுக்கு. இது மட்டும் இல்லைங்க, குச்சிக்கிழங்கு, கரும்பு, வாழை, நெல்லுக்கெல்லாம் அபரீதமான வளர்ச்சி. இது அந்த மாதிரி ஒன்று நமக்கு நல்லா இந்த அளவுக்கு ரிசல்ட் வரணும் அப்படின்னாவே நம்ம செய்ய வேண்டியதை தெளிவாக நமக்கு நாமே செஞ்சு கொடுக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம இந்த செடிகளை கொஞ்சம் தான் ஊற்றுக. இந்த மாதிரி ஊற்றுறதுல, இந்த செடிக்கு ஊற்றுறதுலேயே கிட்ட விட இருக்குது. பலாமரம் பாருங்கள் எந்த அளவுக்கு தள்ளுன்னு வருது. காரணம் இந்த வேருக்கு ஹியூமிக் விடுறதுனால தான் நம்ம